சாதாரணமா ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது அதுல நடக்கிற எந்த விஷயமும் நிஜத்துல நம்மள காயப்படுத்தாதுன்னு தான் நம்ம ரொம்ப உறுதியா நம்புறோம் இல்லையா? ஆனா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற தொழில்நுட்பம் உங்களோட கண்களையும் காதுகளையும் மட்டும் இல்லாம உங்க மூளையே முழுமையா ஏமாற்றி அந்த டிஜிட்டல் உலகத்தை 100% நிஜம்னு நம்ப வச்சா என்ன நடக்கும்? த அபஸ் அப்படிங்கிற ஒரு கேம் மனித மூளையை எப்படி மேனிபுலேட் செஞ்சு அவங்களுக்கு நிஜ மரணங்களை பரிசீலிக்குது அப்படிங்கிற உறைந்து போக செய்யும் ஒரு மர்மமான பகுப்பாய்வுக்குள்ளதான் இன்னைக்கு நாம நுழைய போறோம். இது ஏதோ சாதாரண டெக்னிக்கல் எரர் கிடையாதுங்க. இது மனித உளவியலை வச்சு ரொம்பவும் அமைதியா நடத்தப்படுற ஒரு டிஜிட்டல் வேட்டை. வாங்க இந்த இருண்ட உலகத்துக்குள்ள போகலாம். நான் கேட்கிற இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்களேன். ரீசெண்டா எந்த விதமான உடல்நல குறைபாடும் இல்லாத ரொம்பவே ஆரோக்கியமா இருந்த ஒரு 15-20 இளைஞர்கள் திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்திருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க எல்லாருக்கும் வயசு வெறும் 20 தான். அவங்க இறந்து கிடந்தப்போ அவங்க முகத்துல ஒரு பயங்கரமான மரண பயம் உறைஞ்சு போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரோட முகத்திலையும் மாட்டியிருந்த ஒரே விஷயம் ஒரு VR ஹெட்செட். ஒரு வர்ச்சுவல் உலகம் நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனோட இதய துடிப்பை நிறுத்துற அளவுக்கு மனதளவுல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துமா? மருத்துவ அறிவியலுக்கே பெரிய சவாலா இருந்த இந்த லாஜிக் இல்லாத மர்மம் தான் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை இந்த கேஸ்குள்ள உள்ளிழுக்குது. 190 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இது ராகுல் அப்படிங்கிற 21 வயசு இளைஞனோட இறுதி நிமிஷங்கள்ல பதிவான அவனோட ஹார்ட் ரேட். ராகுல் த அபிஸ் அப்படிங்கிற டார்க் வெப் கேமை டவுன்லோட் பண்ணி தன்னோட ஸ்மார்ட் வாட்சை அது கூட கனெக்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். லெவல்கள் மாற மாற அந்த கேமோட இருட்டும் கிராபிக்ஸும் அதீத ரியலிஸ்டிக்கா மாற ஆரம்பிக்குது. அவனோட இதய துடிப்பு 80, 120, 160ன்னு எகிர தொடங்குது. கேமுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் அவனை துரத்த நிஜ உலகத்துல தான் ரூமுக்குள்ளேயே கண்மூடித்தனமா பயந்து ஓடி செவத்துல இடிச்சுக்கிறான். அவனுக்கு மூச்சு திணறுது. ஸ்மார்ட் வாட்ச் 190 BPM அப்படிங்கிற அபாயகரமான அளவை காட்டுது. அந்த விர்ச்சுவல் உலகத்தோட பயம் கொஞ்சம் கூட தாங்காம அவன் அப்படியே தரையில சுருண்டு விழுந்து நிஜ மரணத்தை தள்ளுவான். ராகுலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ இன்ஸ்பெக்டர் கார்த்திகே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போயிட்டாரு. அதுக்கான காரணம் எக்ஸ்ட்ரீம் சைக்கலாஜிக்கல் ஷாக், அதாவது அதீத உளவியல் அதிர்ச்சி. அந்த VR கேம் ராகுலோட மூளையை முழுமையா நம்ப வச்சு அவனோட உடம்புக்குள்ள அளவுக்கு அதிகமான அட்ரினலினை பம்ப் செஞ்சு அவனை நிஜமாவே பயமுறுத்தி கொண்டிருக்கு. ஒரு டிஜிட்டல் கோடிங் ஒரு மனுஷனோட நரம்பு மண்டலத்தை எப்படி ஹேக் செஞ்சு மரணத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறது இது ரொம்ப தெளிவா ரொம்பவே கொடூரமா காட்டுது. இந்த கேஸ் லாஜிக்கே அப்பாற்பட்ட ஒரு மர்மமா மாறுறது இங்கதான். சைபர் கிரைம் டீம் அந்த கேமோட சோர்ஸ் கோட பிரேக் பண்ணி பாக்குறாங்க. அதை உருவாக்குன டெவலப்பரோட பேரு வருண் பிரகாஷ். ஆனா போலீஸ் ரெக்கார்டு படி பார்த்தா வருண் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கார் விபத்துல இறந்துட்டான். ஆனா அந்த கேமுக்கு நேத்து ராத்திரி தான் ஒரு புது லைவ் பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறந்து போன ஒருத்தன் எப்படி ஒரு கேமுக்கு புதுசா ஒரு அப்டேட் கொடுக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு ஜீனியஸ் டெவலப்பர், நேத்து ராத்திரி புஷ் செய்யப்பட்ட ஒரு மர்மமான அப்டேட், இன்னைக்கு மாரடைப்பால கொத்து கொத்தாக இறந்து கிடக்கும் பிளேயர்கள். யாரோ ஒருத்தர் வருணோட பேரை யூஸ் பண்றாங்களா? இல்ல இது வருண் உருவாக்குனா ஏதோ ஒரு AI சிஸ்டத்தோட வேலையா? இந்த லாஜிக் இல்லாத மர்மத்தை எப்படியாவது உடைக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஒரு மிக ஆபத்தான முடிவு எடுக்கிறாரு. ரத்தக்கரை படிந்த அந்த VR ஹெட்செட்டை அவரே அணிந்து சோதிச்சு பார்க்க முடிவு செய்யறாரு. மணி ராத்திரி 11. ஆபீஸ்ல யாருமே இல்ல. கார்த்திக் தன்னோட இருண்ட அலுவலக அறைய உள்ளே இருந்து பூட்டிக்கிறாரு. அந்த டேபிள் லேம்ப் வெளிச்சத்துல ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஹெட்செட்டை கையில எடுக்கிறாரு. இது வெறும் துணிச்சல் மட்டும் கிடையாதுங்க. வரப்போற ஆபத்து என்னன்னு தெரிஞ்சே ஒரு மர்மமான வலைக்குள்ள தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும் ஒரு செயல். இது கிட்டத்தட்ட சிங்கத்தோட குகைக்குள்ள வெறுங்கையோட நுழைவதற்கு சமம். ஒரு தீர்க்கமான முடிவோட அவர் அந்த ஹெட்செட்டை எடுத்து தன்னோட முகத்துல மாட்டுறாரு. கேம் பூட் ஆனதும் கார்த்திக் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு பயங்கரம் நடக்குது. அவர் ஏதோ ஒரு கற்பனை காட்டியிருக்கோ இல்ல விண்வெளிக்கோ போகல. அவர் நிஜ உலகத்துல எந்த ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கிறாரோ அதே அறையோட அச்சு அசலான ஆனா சற்று இரண்டு டிஜிட்டல் காப்பி அந்த கேம்குள்ள அப்படியே விரியுது. மேஜையில இருக்கிற ஃபைல்கள் முதற்கொண்டு எந்த மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கு. இந்த ரியல் டைம் 3D என்வாயர்மெண்ட் மேப்பிங் டெக்னாலஜி நிஜத்துக்கும் மாயைக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை முற்றிலுமாக அழிச்சிடுது. அப்போ கார்த்திக்கிற்கு நேரே உள்ள அந்த இருட்டுல இருந்து ஒரு மர்மமான மனித உருவம் மெதுவா நடந்து வெளியே வருது. அந்த டிஜிட்டல் உருவம் கார்த்திக் நெருங்கி வந்து ரொம்ப அமைதியா ஒரு வார்த்தை சொல்லுது. ஹலோ இன்ஸ்பெக்டர் கார்த்திக், உங்களோட இதய துடிப்பு இப்போ 92 BPM. இத கேட்டதும் கார்த்திக் அப்படியே உறைந்து போயிட்டாரு. அந்த கேமுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கேரக்டரால அவரோட நிஜ பெயரையும் அவரோட ஸ்மார்ட் வாட்ச் காட்டுற லைவ் ஹார்ட் ரேட்டையும் எப்படி சொல்ல முடியும்? அது சிஸ்டம் உருவாக்குன ஒரு கேரக்டர் இல்ல, அது அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஒரு நிஜ மனிதன் அப்படிங்கறத கார்த்திக் அந்த செகண்ட் உணர்றாரு. பயங்கரமா பதற்றம் அடைந்த கார்த்திக் உடனே அந்த ஹெட்செட்டை கழற்ற போறாரு. ஆனா அந்த மர்ம உருவம், கழட்டாதீங்க, கழற்றினால் நாளைக்கு உங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து பத்திரமா வீடு திரும்ப மாட்டா அப்படின்னு மிரட்டுது. இதை கேட்டதும் கார்த்திக்கோட இதய துடிப்பு சடசடன்னு 150 BPM தொடுது. இப்போ புரியுதா? அந்த கேம் வெறும் விளையாட்டு கிடையாது. அது அவரோட பர்சனல் டேட்டா, பயோமெட்ரிக்ஸ், அவரோட குடும்பத்தோட நிஜ உலக இருப்பிடம், இது எல்லாத்தையும் ஹேக் செஞ்சு கண்காணிக்க ஒரு மிக துல்லியமான வேட்டைக்களம். இப்போதான் கார்த்திக்கிற்கு அந்த கேமோட உண்மையான
கொடூரமான முகம் புரிய ஆரம்பிக்குது. தி அபிஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எதிரான ஒரு டார்க் வெப் லைஃப் ஸ்னஃப் கேம். அதாவது உலகெங்கிலும் உள்ள சைக்கோ பணக்காரர்கள் இந்த கேமை டார்க் வெப்ல லைவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளேயர் எப்போ பயத்துல மாரடைப்பு வந்து சாவான் அப்படின்னு மில்லியன் கணக்குல பணம் கட்டி பந்தயம் விளையாடுறாங்க. கார்த்திக்கிற்கு முன்னாடி நிக்கிற அந்த உருவம் ஒரு ஏஐ கிடையாது. அது டார்க் வெப்ல ரொம்ப பாதுகாப்பா பதுங்கி இருந்து இந்த விளையாட்டை நடத்துற ஒரு நிஜ மனிதன். வருண் ரொம்ப தந்திரமா ஒரு மரண பொறியை உருவாக்கி இருக்கான். எப்படி தெரியுமா? மனிதர்களோட தனிப்பட்ட பயத்தை தூண்டி அதை ஒரு லைவ் ஸ்ட்ரீமா மாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் அவனோட ஒரே நோக்கம். கார்த்திக் அந்த உருவத்துக்கிட்ட வருண் இறந்துட்டானே, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த உருவம் ரொம்ப விகாரமா சிரிச்சுட்டு நான் தான் வருண் அப்படின்னு சொல்லுது. ஆமாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாவே மனிதர்களை கொல்லும் கேமை உருவாக்குனதுக்காக போலீஸ் தேடியப்போ வருண் தான் இறந்துட்டாத ஒரு பெரிய நாடகம் ஆடி டார்க் வெப்புக்குள்ள இந்த தீண்டத்தகாத சைபர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கான். உன் இதய துடிப்பு 185 தொட்டுடுச்சு கார்த்திக். நீ சாவத என் ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வருண் ஆவேசமா சொல்றான். கார்த்திகோட நெஞ்சு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, மூச்சு முட்டுது. இருந்தாலும் தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன் மகளை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மனிதனோட அடிப்படை உயிர் பிழைக்கும் உணர்வு அவருக்குள்ள வருது. அவர் தன்னோட முழு பலத்தையும் ஒட்டுமொத்தமா திரட்டி ஒரே செகண்ட்ல அந்த VR ஹெட்செட்டை தன்னோட தலையில இருந்து பீத்து வீசுறாரு. ஹெட்செட்டை கழட்டினதும் அறையோட நிஜ வெளிச்சம் கண்ணை கூசுது. கார்த்திக் ஆபீஸ் தரையில அப்படியே மண்டியிட்டு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு மூச்சுக்காக ரொம்பவே போராடுறாரு. அவரோட உடல் முழுக்க வியர்வையில நனைஞ்சிருக்கு. அந்த டிஜிட்டல் நரகத்திலிருந்து தப்பிச்சு நிஜ உலகத்தோட பாதுகாப்பிற்கு திரும்பிய அந்த ஒரு பெருமூச்சு அவர் உடல் எங்கும் பரவுது. ஒரு வழியா அவர் உயிர் பிழைச்சிட்டார். ஆனா அந்த நிம்மதி சில வினாடிகள் கூட நீடிக்கலங்க. திடீர்னு அவரோட ஆபீஸ் டேபிள்ல இருந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் தானா ஆன் ஆகுது. அதுல ஒரு லைவ் வெப்கேம் வீடியோ ஓடுது. கார்த்திக் அதை உறைந்து போய் பார்க்கறாரு. அந்த வீடியோவில் அவரோட 10 வயது மகள் தான் ரூம்குள்ள சிரிச்சுக்கிட்டே ஒரு புது VR ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு விளையாண்டிட்டு இருக்கா. கார்த்திக்கோட இதயம் சுக்கு நூறா உடையுது. அந்த மானிட்டர் ஸ்கிரீனுக்கு கீழே ரத்த சிவப்பு கலர்ல ஒரு டிஜிட்டல் மெசேஜ் பிளிங்க் ஆகுது. கேம் ஓவர் கார்த்திக், பிளேயர் 2 ஆன்லைனில் உள்ளார். அந்த அச்சுறுத்தும் டிஜிட்டல் இருள் கார்த்திக்கோட ஆபீஸை மட்டும் இல்ல, அவரோட ரொம்ப பாதுகாப்பான வீட்டின் படுக்கையறைக்குள்ளும் ஊடுருவிடுச்சு அப்படிங்கிற அந்த உண்மை அவரை முற்றிலுமாக மனதளவுல முடக்கி போடுது. இது முடிவல்ல, இது ஒரு கொடூரமான புதிய ஆரம்பம். இப்போ சொல்லுங்க, இது கார்த்திக் கதை மட்டுமா? இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை எது? நீங்க இப்போ கையில வச்சிருக்கிற இல்ல உடலோடு கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சாதாரண டெக்னாலஜி சாதனங்கள் தான் உங்களோட மிகப்பெரிய பலவீனங்கள். உங்களோட நாடி துடிப்பை தொடர்ந்து கண்காணிக்கும் ஸ்மார்ட் வாட்ச், நீங்க பேசுறத எந்நேரமும் ஒட்டு கேட்கும் மைக்ரோஃபோன், உங்களோட பெட்ரூமை வேடிக்கை பார்க்கும் வெப்கேம், இது எல்லாமே உங்களை பற்றிய டேட்டாவை சேகரிச்சு உங்க ஆழ்மனதோட பயங்களை அல்காரிதம்களா மாற்றி எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வருக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. கடைசியா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா ஒரு புது கேமை இன்ஸ்டால் செஞ்சு விளையாடும் போது அந்த கேமருக்குள்ள இருக்கிற ஒரு மர்ம உருவம் உங்களை உங்க நிஜ பெயர் சொல்லி கூப்பிட்டு உங்களோட தற்போதைய இதய துடிப்பையும் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஹெட்செட்டை கழட்டி வீசிட்டு தப்பிப்பீங்களா? இல்ல அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற மரண பயத்திலேயே அப்படியே உறைஞ்சு போவீங்களா? சிந்தித்து பாருங்க. டிஜிட்டல் திரைக்கு பின்னால் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் அப்படிங்கறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி மற்றொரு ஆழமான தேடலில் சந்திக்கிறேன். பாதுகாப்பாக இருங்கள்.